ஹாய் ஹலோ வணக்கம். கடலை போடுறதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிகிட்ருக்காங்க வயலெல்லாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் தான் வயலை ஒரு ரவுண்டு அப்படியே வரலாம், உழவு பதம் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காயில் வாங்க அதை போய் பார்ப்போம். பாருங்க, வானம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே திடீர்னு மூடுது, திடீர்னு திறக்குது. அப்படியே இந்த பாருங்கள், அந்த கண்ணு கட்டின தூரம் வரையும் எல்லாம் உழவு ஓட்டி வச்சுருக்காங்க ரெடியாக. இது நம்ம வயல். இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த அந்த வெளிச்சம் தெரியுது பாருங்கள். அதுலேருந்து தண்ணி இங்கே தான் வடிகால் ஆகும். ஒரே ஈரமாக இருக்குது, அதனால் அங்கே உழவு ஓட்ட முடியல. இந்த இதுதான் வந்து சும்மா மானாவாரியாக போட்ட நெல் அப்படியே போட்டிருக்காங்க. இது தண்ணி கட்டி இப்போ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. இடையில இடையில இந்த வெள்ளையாக பூ தெரியும் பாருங்கள், அதெல்லாம் புளிச்சக்கீரை அப்படியே கூட போட்டு வச்சுருக்காங்க இடையில. இந்த பாருங்கள், அந்த அங்கே தூரத்தில் வெட்டுறாங்க பாருங்கள், அண்டை எடுக்கிறாங்க தெரியுதா? ஒரு 2-3 பேர், 2-4 பேர் அண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்டை எடுக்கிறதுனா பாருங்கள், இந்த வரப்பு ஓரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வரப்பு தெரியுதுங்களா? இந்த வரப்பை அப்படியே வெட்டி சைடில் அந்த இப்படி வெட்டி அப்படியே மேலே தூக்கி போடுவாங்க பாருங்கள். இதுதான் அந்த ஆரஸ்பதி. அந்த ஆரஸ்பதி ஓரம் பாருங்கள், அப்படியே தைல மரம் இதெல்லாம் பாருங்கள், முளைக்கவே இல்லை. அப்படியே பயிரே வராது, சுத்தமாக புடசை அடிச்சிடும். எவ்வளோ வெட்டையாக கிடக்கு பாருங்கள். இந்த இதுதான் வரப்பு. அதுலேருந்து இது வரைக்கும் போட்டிருக்காங்க, நெல் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள், ஓரம் சுத்தமாக அந்த நெல் எங்கே அடிக்குமோ அது வரைக்குமே காலி பண்ணிடும், பயிரை காலி பண்ணிடும். இது பார்த்தீங்களா, அப்படியே நிழல் ஓட்டம் அந்த கடைசி வரைக்கும். இப்போ இந்த ஓரத்தில் நீங்கள் என்ன தான் உரம் வச்சு நீங்கள் என்ன தான் தண்ணி விட்டாலும் பயிர் அப்படியே வரவே வராது வெளியே. ஏன்னா அந்த ஆரஸ்பதி நிழலுக்கு மட்டும் வந்து அவ்வளோ ஒரு காந்தல்பாங்கள்ல, சூடு அவ்வளோ சூடாக இருக்கும். இந்த ஓரம் பூராவுமே அப்படியே இந்த இப்போ இது வேற ஒருத்தவங்க வயல். இப்போ இந்த வயலுக்கு, இந்த உழவு ஓட்டின வயலுக்கு அந்தாண்ட கொஞ்சம் பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா, அது நம்ம வயல். அந்த ஓரம் பூராவுமே சுத்தமாக வராது பயிர். அதுக்கு இந்தாண்ட தான், இந்த பக்கம்தான் வரும். இன்னுமே வந்து இந்த மரத்தோட நிழல் எவ்வளோ தூரம் அங்கே உழுவுதோ அது வரைக்குமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான், பயிரே வராது. இதுதான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த தைல மரம் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது. விவசாயம் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருந்தாலே அது டேஞ்சர் தான். இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் என்னன்னு தெரியும், ஒரு அக்வா வாட்ரு, மினரல் வாட்டர் கேனில் சுற்றி இருக்கும் அந்த பேப்பரு. இதுவும் நான் சுத்தமாக பொறிக்குமே வயலில் கிடக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்லாம் ரொம்ப பிரச்சனை தான். ஒரு கொடியோட அடியில் வந்து ஒரு கடலை விளைவிக்கிற தன்மையே வந்து அது குறைவாக்கிடும். இதெல்லாம் அப்படியே சுருண்டு மண்ணுக்குள்ளே போணுச்சுனாக்கா அந்த மண்ணோட இதே போயிடும். பாருங்கள், திருப்பியும் வந்து என் வயலை ஒரு ரவுண்டு வரும்போது இவ்வளோ பிளாஸ்டிக் கடந்துச்சு. இதிலே சின்ன பேப்பர், பெரிய பேப்பர் நிறையா கிடக்குது. அது பைய எதுவும் இல்லாமல் என் லுங்கிலே அள்ளிட்டு வந்திருக்கேன். அப்படியே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எவ்வளவுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து திருப்பியும் நான் ஒரு வாட்டி வந்து பொறுக்குனது இவ்வளவுக்கு. அதிலே ஒரு கண்ணாடி கிடக்கும், பெரிய கண்ணாடியாக கிடக்கும். இதுவும் இருந்துச்சு பாருங்க, நெயில் பாலிஷு. இது எல்லாமே வந்து முக்கால்வாசிக்கு எருவிலேருந்து வந்தது தான். இந்த மாதிரி வயல்லாம் வந்து கரெக்டாக சுத்தப்படுத்தி பயிர் பண்ணணும். பிளாஸ்டிக்கு, கண்ணாடி இதெல்லாம் இது பண்ணணும். இதெல்லாம் 2-3 வீடியோவில் சொல்லியாச்சு. சொன்னதே சொல்லி போர் அடிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் 2-3 நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த மழை முடிஞ்சு ஒரு 2-3 நாள் வெயில் அடிச்சிச்சு, வரவே இல்லை. அதனால் வந்து பார்த்தா ஒரு ரவுண்டு இப்படி வரும்போது இந்த பிளாஸ்டிக்லாம் அள்ளி இது பண்ணேன். ஓகே, நன்றி, வணக்கம்.